நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். தென்னிந்தியாவில் போய் தரிசனம் பார்த்த கோயில்களோட பற்றி போடுற பதிவில் 774வது பகுதியாக சமீபத்தில் போயிருந்தபோது பார்க்க திருநெல்வேலி பக்கத்தில் பார்த்த கோவில்கள் வரிசையில் தென்காசி பக்கத்தில், தென்காசியிலேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முருகனுக்கு உண்டான சிறப்பான கோவிலை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஊரோட பேர் இளஞ்சி. இளஞ்சின்னாக்க என்ன அர்த்தம்னாக்க மகிழ மரத்துக்கும் இளஞ்சின்னு பேர் இருக்காம். இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடியதும் மகிழ மரமாக தான் இருக்குது. இளஞ்சிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னாக்க நிறைய நீர்நிலையோடு சேர்ந்த இடம், அதாவது குளம், ஏரி, பொய்கை அப்படி இருக்கிற இடத்துல இந்த தாமரை, அல்லி அந்த மாதிரி தண்ணியோடு சேர்ந்து வளரக்கூடிய மலர்கள் இருக்கக்கூடிய நீர்த்தேக்கங்கள் அப்படிங்கிறது தான் இளஞ்சிங்கிறதுக்கு அர்த்தமாக. இந்த ஊரை சுற்றி வர அவ்வளவு பசுமையான இயற்கை எழில் சூழப்பட்ட தென்னை மரத்தோடு இருந்த இது பார்த்தபோது மனசுக்கு ரொம்ப ரம்மியமாக இருந்தது. இந்த மாதிரி இடங்கள் பார்க்க கிடைக்கணும், அவ்வளோதான் சொல்ல முடியும். அதில் இந்த முருகர் கோவில் வெளியிலேருந்து பார்த்தேன்னாக்கா காரை நிறுத்திட்டு நாங்கள் போகும்போது பார்த்தா வெறும் ஒரு மண்டபம் மாதிரி இருந்தது. முதல்ல கோபுரம் எதுவும் இல்லை, ஒரு மண்டபமாக இருந்தது. அந்த மண்டபத்தை தாண்டி உள்ளே போனால் தான் 3 நிலை கோபுரத்தோட கோவில். இந்த கோவில் 3ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுறது. அதை தவிர 1500 வருஷத்துக்கு மேலே பழமையானது இந்த இளஞ்சி குமரன் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இந்த ஸ்தலத்தில் அகஸ்தியரால் பூஜை பண்ணப்பட்ட சிவலிங்கம் இருக்குது. அந்த அகஸ்தியர் எப்படி பூஜை பண்ணியிருக்காருனாக்க வெண்மணலால் பிடிச்சி, லிங்கம் பிடிச்சி, பிருத்திவி மண்ணால் பண்ணின சிவலிங்கம். அதுக்கு பேர், இந்த ஈசனுக்கு பேர் இருவாலுக ஈசர் அப்படின்னு. என்னடா அது இருவாலுகம் அப்படின்னு சொல்லி உட்காந்து படித்து பார்த்தா தேவநகரி அந்த பாஷையில் வெண்மணலுக்கு இருவாலுகம் அப்படின்னு பேர். அதனால் இந்த ஸ்தலத்து ஈசன் வெண்மணலால் ஆனபடியாக இருவாலுக ஈசர்னும், அம்பாளும் இருவாலுக ஈசனுக்கினியாள் அப்படின்னு அழகான தமிழ் பேரோட அம்பாளும் இருக்கா. இந்த ஸ்தலத்தில் பார்த்தோன்னா முருகர் அப்பா அம்மாவோடு சேர்ந்து இருக்கிற கோலமாக இருக்குது. பக்கத்துலேயே முருகர் தான் உள்ளே நுழைஞ்ச உடனே அப்புறம் அவருக்கு வலது பக்கத்தில் ஈசனும் அம்பாளும் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்படி அம்மா அப்பாவுடைய சேர்ந்து ஒரே கோவிலில் இருக்கிறபடியாக இங்கே கல்யாணத்துக்கு வேண்டிண்டு பிரார்த்தனை பண்ணிண்டா நடக்கிறது. அப்புறம் திருப்பதியில் மொட்டை அடிச்சிக்கிற மாதிரி இந்த கோவில்லையும் மொட்டை அடிச்சிக்கிறது, காவடி தூக்கிறது, அந்த மாதிரி இருக்குது. இங்கே சுவாமிக்கு நெய்வேத்தியம் சொல்லி பார்த்தோம்னாக்க வித்தியாசமாக இருந்தது. இங்கே முருகருக்கு அப்பம், வடை, தோசை இதெல்லாம் தான் நெய்வேத்தியம் பண்ணுவாளாம். அதுக்கப்புறம் இந்த கோவிலில் எதனால் அகஸ்தியர் இங்கே வெண்மணலால் சிவலிங்கத்தை பிடிச்சி பண்ணினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க கைலாய மலையில் ஈசனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம். அப்போது எல்லா தேவாதி தேவர்களும் முனிவர்களும் அந்த பக்கம் போனபடியாக தென் திசை வடதிசை தாழ்ந்து போயிடுத்து, தென் திசை ஒசந்துருத்து. அதை சமப்படுத்தணும்னு சொல்லிவிட்டு அகஸ்திய முனிவரை அனுப்புகிறா. ஆனால் அகஸ்திய முனிவருக்கு நீ எங்கெல்லாம் கல்யாண காட்சி பார்க்கணுன்னு நினைக்கிறியோ அங்கெல்லாம் கல்யாண காட்சி கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறா. அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் இங்கே வரார். இந்த பொதிகைமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய குற்றாலம், அந்த குற்றாலத்தை பற்றியும் அடுத்து ஒரு பதிவு போடுறேன்.
அந்த குற்றாலத்துக்கு போகிறாராம் அகஸ்தியர். போகும்போது பார்த்தா அந்த காலத்தில் அந்த குற்றாலத்தில் இருந்த சுவாமி சங்கு வடிவத்தில் பெருமாள் தான் இருந்தாராம். அப்போ அங்கே இருந்த வைஷ்ணவர்கள் எல்லாம் இவரை அகஸ்தியரை கோவிலுக்குள்ளே விடமாட்டேன்னு சொல்லிட்டாளாம். அப்போ அவருக்கு அங்கேருந்து இந்த 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இந்த கோவிலுக்கு முருகன்கிட்ட வேண்டிண்டு எனக்கு ஈசனை பார்க்கணும், இப்படி பார்க்க விடாமல் பண்ணுறா அப்படின்னு சொல்லி மனசால் வருத்தப்பட்டு சொல்லிட்டு முருகரோட அருளால் அங்கே வெண்மணலால் சுவாமியை பிடிச்சி வச்சாராம். அதனால தான் இந்த கோவிலில் வெண்மண்ணாலான திருவாலுக ஈசர் அப்படின்ட்டு வெண்மண்ணாலான சுவாமி இருக்கார். அதுக்கப்புறம் முருகர் இவரை அருள் பாலிச்சு சொல்கிறாராம், நீங்கள் ஒரு வைஷ்ணவராக அந்த கோயிலுக்கு போங்கோ, உங்களுக்கு சிவன் காட்சி தருவாருன்னு சொல்லிட்டு இவர் வைஷ்ணவராக அந்த கோவிலுக்கு போகிறாராம். இவர் போய் அங்கே வேண்டிக்க அந்த சுவாமி அப்படியே ஈசனாக மாறிட்டார் அப்படிங்கிறது இந்த ஸ்தல புராணத்து மூலியமாக நான் தெரிஞ்சின்ற விஷயமா இருக்குது. இங்கே இருக்கிற முருகப்பெருமானை இந்த ஸ்தலத்தில் இருக்கிற முருகனை வரதராஜ பெருமாளா அருணகிரிநாதர் அவரோட பாட்டில் பாடியிருக்கார். இந்த முருகன் வள்ளி தேவயானியோடு இருக்கிற முருகனை வரதராஜ பெருமானா பாடியிருக்கார் அப்படின்னு சொல்லப்படுறது. இங்கே இருக்கிற ஸ்தல விநாயகர் செண்பக விநாயகர். தீர்த்தம் சித்ரா நதி தீர்த்தம். ஸ்தல விருட்சம் முன்னாடியே சொன்ன பிரகாரம் மகிழ மரம். இந்த ஸ்தலத்தில் ஒரு விசேஷமான வித்தியாசமான காணிக்கை செலுத்துகிற பழக்கம் இருக்குது. திருப்பதினா முடி கொடுக்குற பழக்கம் இருக்குது. நிறைய இடத்துல வெவ்வேறு விதமான இது இருக்குது. வேப்பலஞ்சையில கட்டிண்டு போகிறது, பெரியவாளை தம்மனுக்கு அப்படி எல்லாம் இருக்குது. இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய முருகனுக்கு ஏதாவது வேண்டுதல் பண்ணிட்டு அவளுக்கு காரியம் நடந்துருத்துனாக்கா மாதுளை முத்துக்களால் செஞ்ச வேல் சேவர் கொடியை கொண்டு இங்கே பிரார்த்தனையாக காணிக்கையாக செலுத்துகிறாளாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்தலத்தில் 3 முனிவர்கள், அதாவது துர்வாசர், காஷ்யபர், கபிலர். இந்த கபில முனிவர் யாருன்னு பார்த்தோன்னா சிவனோட இதுலேருந்து கபில முனிவர் விஷ்ணுவோட அம்சமாக இருக்கிறவர். காஷ்யபர் பிரம்மபுத்திரராக இருந்தவர். துர்வாச முனிவர் பரமசிவத்தோட தோற்றத்திலேருந்து வந்தவர், தோன்றினவர். இவா 3 பேரும் இந்த பொதிகை மலைக்கு வடகிழக்கு மூலையில் இருக்கிற இந்த திசையில் ஒன்று சேர்ந்து கடவுளை பற்றியெல்லாம் இவா பேசின்னு இருக்காளாம். அப்போ பேசும்போது கபிலர் விஷ்ணு தான் உண்மையான உள்பொருள் ஆனவர் அப்படின்னு சொல்கிறாராம். துர்வாசரோ இல்லை சிவன் தான் முக்கியமானவர்னு சொல்லும்போது அவ 3 பேருக்குமே உண்டான குழப்பத்தை நீக்கிறதுக்காக வேண்டி முருகனை வேண்டிக்கிறாளாம். முருகன் அங்கே ரொம்ப யவன வடிவமாக, அதாவது ரொம்ப இளமையாக அவளுக்கு மும்மூர்த்தியாக தானே படைக்கிறவர், தானே காக்கிறவர், தானே அழிக்கிறவர், அதாவது விஷ்ணு ரூபமாக, பிரம்ம ரூபமாக, சிவரூபமாக மும்மூர்த்தியாக சேர்த்து இருக்கேன்னு சொல்லி காட்சி கொடுத்தாராம். அப்படிப்பட்ட ஈசன் தான் இங்கே அப்படின்னும் தெரிஞ்சிக்க முடிஞ்சது. அருணகிரிநாதர் இந்த கோவில் முருகனை பற்றி அவரோட திருப்புகழில் 973வது பாடலில் சிறும்பாணி கொண்டல் நெடுங்குழல் கண்டு துறந்தெரிக்கின்ற விழிவேலால் சுழன்று சுழன்று துவண்டு துவண்டு சுருண்டு மயங்கி மடவார் தோல் அப்படிங்கிற பாட்டில் ரொம்ப அழகாக இந்த சுவாமியை பற்றி பாடியிருக்கார் அப்படின்னு தெரிஞ்சிக்க முடிஞ்சது. இந்த மாரவர்மன்கிற குலசேகர பாண்டியன் 14ஆம் நூற்றாண்டில்
இந்த ஸ்தலத்தில் கோவிலை பெருசாக கட்டினாராம். கோவில் பழசு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருந்தாலும் 14ஆம் நூற்றாண்டில் மாரவர்மன் குலசேகர பாண்டியனால் பெரிதாக கட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த கோவிலை சுற்றி வர இருக்கிற இந்த மதில் சுவரை வந்துட்டு 15ஆம் நூற்றாண்டில் சொக்கம்பட்டி ஜமீன்தாரான காலத்திய பாண்டியன் அப்படிங்கிறவர் கட்டியிருக்கார் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடுது. இங்கே இருக்கக்கூடிய சுவாமியோட மயில் வாகனமானது வந்து இடது பக்கம் வடக்க பார்த்து இருக்கிறது இன்னொரு வித்தியாசமான அமைப்பாக இருக்குது. போன ஒன்று முருகரை தான் நம்ம பார்க்குறோம். முருகருக்கு இடது பக்கத்தில் பார்த்தேன்னாக்க அகஸ்தியரால் மண்ணால் பிடிக்கப்பட்ட சுவாமியும் அம்பாளும் நமக்கு அருள் பாலிக்கிறார். இங்கே சுவாமிக்கு பால் அபிஷேகத்துக்கு வந்து பால் இந்த உள்ளூர் ஜனங்கள் கொண்டு வந்து கொடுக்குற பாலை தான் உபயோகப்படுத்துகிறாளாம். வெளியிலேருந்து எதையுமே வாங்கிறதில்ல அப்படின்னு சொல்லியும் தெரிஞ்சினேன். அருமையான கோவில். உற்சவர் வந்து இளஞ்சி குமாரரும் மூலவர் வந்து குமாரசுவாமியுமா இருக்கார். இங்கே வந்து சித்திர மாதத்தில் 10 நாள் திருவிழா, அதுக்கப்புறம் மகா சிவராத்திரி, முருகனுக்கு உண்டான வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை, கந்த சஷ்டி, அப்புறமா அம்பாளுக்கு நவராத்திரி, முருகனுக்கும் சிவனுக்கும் உண்டான கார்த்திகை தீபம், அப்புறமா ஆவணி மாதத்தில் பவித்ரோற்சவம் சொல்லிட்டு சிறப்பாக இந்த கோவிலில் நிறைய பூஜைகள் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அப்படின்னும் இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய இந்த கோவிலை போய் பார்த்தது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடச்சி திருநெல்வேலிக்கு போயிட்டு தென்காசி கிட்ட போகிறீங்களோ, தென்காசிலேருந்து 4-5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற குற்றாலத்துலேருந்து 4-5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவிலை போய் பார்த்து இறைவனோட அருளை பெறணும்னு சொல்லி வேண்டிண்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நமஸ்காரம்.